அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் நம்மிடையே வந்தாச்சு. இன்னும் நம்ம எல்லோருமே ஒரு நோன்பை நியத்தும் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த நோன்பை அல்லாஹுக்கு பிடிச்ச முறையில் வைக்கிறதுக்கு அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்குமே உதவி செய்யணும். இன்னும் இந்த ஆரம்ப நோன்பையே அல்லாஹ் நமக்கு வெற்றியானதாக மாற்றி கொடுக்கணும். இன்றைக்கு இந்த ஆரம்ப நோன்பையே நம்ம ஒரு அற்புதமான திக்ரை கொண்டு நம்ம தொடங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எல்லா விஷயத்திலும் எல்லா பொருட்களிலுமே நமக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் பொழிவான். இன்னும் நோன்பை நியத்து வச்ச இந்த நேரத்தில் நம்ம இந்த 2 திக்ருகளை கொண்டு நம்ம தொடங்கிக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நாள் முழுவதும் அல்லாஹுவுக்கு பிடிச்ச அடியாரை நம்ம இருக்கலாம். இன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இந்த 2 திக்ரை இப்போது இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்கள் 100 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை விருப்பங்களை கேட்டுக்கோங்க. நோன்பு திறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாவையுமே கபூலாக்கி வச்சுருப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட மகத்தான துவா கபூல் ஆகக்கூடிய 2 அம்சங்கள் கொண்ட திக்ருகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஸலவாத்தை 100 முறை ஓதிக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் 100 முறை ஓதிக்கணும். இந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இது இஸ்முல் ஆயிலம் கொண்ட வசனம். இன்னும் அல்லாஹ் துவா கபூல் ஆகுவதற்கு ரகசியமாக குரானில் குறிப்பிட்ட வசனம் அப்படின்னு இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 திக்ரையுமே நீங்கள் இன்றைய தினம் இந்த ஆரம்ப நேரத்திலேயே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 திக்ரையுமே நீங்கள் பார்த்த உடனேயே ஓதத் தொடங்கிடுங்க. இந்த பதிவை நீங்கள் நேரம் தாமதமாகி நீங்கள் பார்த்தா கூட பரவாயில்ல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த 2 திக்ரையும் நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ரமலான ஸலவாத்தை கொண்டு நம்ம தொடங்கணும் அப்படின்னா அது அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு அமலாக மாறிடும். இன்னும் திருக்குரானுடைய ஒரு வசனத்தை, அதுவும் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்ட வசனத்தை நம்ம ஓதும்போது அதற்கும் ஏராளமான சிறப்புகள் கிடைக்கும். இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பும் நமக்கு கிடைச்சிரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 மகத்தான திக்ருகளின் பரக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கி வைப்பானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.